பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தொடர்வதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், இந்த தகவல் தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் நிறைவடையவில்லை, அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. குங்கும போட்டு தற்போது வரை அது அழிக்கப்படவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலே தெரிவித்திருக்கின்றார். சிந்தூர் என்றால் குங்கும பொட்டு என்ற அர்த்தம். அதாவது பெண்கள் நெற்றியில் இடக்கூடிய திலகம். 26 ஆண்களை குறிவைத்து பாகிஸ்தான் நாட்டில் இருந்து வந்த தீவிரவாதிகள் பகல்காம் பைசோரன் பகுதியிலே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருந்தார்கள். அதன் காரணமாக 26 பெண்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருந்த நபர்களை இழந்திருந்தார்கள். குறிப்பாக கணவரை இழந்த பெண்கள் அதில் பலர் இருந்தார்கள். அவர்களுடைய குங்குமத்தை அழிக்க காரணமாக இருந்தவர்களை அழித்தொழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை தான் பாகிஸ்தான் ஆதரிக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகள் மீது பாகிஸ்தானுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவது என்ற இந்தியாவின் திட்டம். அதன்படிதான் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த குங்கும போட்டு நடவடிக்கையை ராணுவம் மேற்கொண்டிருந்தது. நேற்றைய தினம் அதிகாலை வேளையிலே 9 நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடங்கள் எல்லாம் தாக்கப்பட்டன, தாக்கி அழிக்கப்பட்டன. ஒரு சில பகுதிகளில் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. அந்த அளவு ஏவுகணைகளை கொண்டு ஊடுருவிய ஒரு தாக்குதலை வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக இந்தியா நடத்தி முடித்திருந்தது. எனவே அந்த நடவடிக்கை முடிந்துவிட்டது என்று பாகிஸ்தானும் நினைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் நிறைவடையவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 100 பேர் நேற்று அதிகாலையில் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்திய ஏவுகணை தாக்குதலில் என்ற தகவலையும் தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் நேற்று வரை கிட்டத்தட்ட 80 பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்க கூடும் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று மேலும் 20 பேர் வரை உயிரிழந்திருப்பார்கள் என்ற தகவல் அடிப்படையில் 100 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவை பொறுத்தவரை நாம் நேரடியாக பாகிஸ்தான் ஊடகத்திடமிருந்து செய்திகளை பெற முடியாது. அந்த நாட்டினுடைய முக்கியமான ஊடகங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் பொய் செய்தி பரப்பக்கூடிய வேலையிலே அவர்கள் ஈடுபட்டு வருவதன் காரணமாக. ஆனால் ஒரு நாட்டு எல்லைக்குள் சென்று நம்முடைய ராணுவம் தாக்குதல் நடத்தினால் உடனடியாக அந்த எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எத்தனை இருக்கின்றன, அந்த மருத்துவமனைகளில் புதிதாக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் எத்தனை பேர், அவர்களில் எத்தனை பேர் காயங்களோடு அனுமதிக்கப்பட்டார்கள், ஆம்புலன்ஸ்கள் எத்தனை தாக்குதல் நடந்த இடத்திற்கு வந்தன, ஆம்புலன்ஸ்களிலே எத்தனை பேர் ஏற்றி செல்லப்பட்டார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் அடுத்த நொடியே நம்முடைய உளவுத்துறை பெற்றுவிடும். அந்த அடிப்படையில் தான் 9 இடங்களில் நம்முடைய உளவுத்துறை குறித்து கொடுத்த பயங்கரவாதிகள் முகாமை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருந்தது. அந்த அழித்தொழிப்பு நடவடிக்கைக்கு பிறகாக அந்த 9 இடங்களுக்கும் அந்த ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கை எத்தனை, மருத்துவமனைகள் சுற்றி இருக்கக்கூடியவற்றில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை, அவர்களில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், ஆம்புலன்ஸ்களில் ஏற்றிச் செல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கைக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் என்ன என்பது உட்பட பல்வேறு விவரங்களை சேகரித்து உளவுத்துறை மூலமாக இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவார்கள். அந்த தகவலை தான் ஊடகங்களுக்கு முன்பாக நம்முடைய அமைச்சர்கள் பகிர்வார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே 100 பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலை தற்போது அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், பாதுகாப்புத்துறை அமைச்சர். எனவே நேற்று 80ஆக இருந்தது, இன்று 100ஆக உயர்ந்திருக்கின்றது என்றால் கடும் காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பயங்கரவாதிகள் அடுத்தடுத்து உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை இதன் மூலமாக நாம் உறுதி செய்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். சற்று முன்பாக மற்றொரு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்லியிருந்த தகவலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. பாகிஸ்தானுக்குள் இன்னும் எங்களுடைய நடவடிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்ற தகவலை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே ஏற்கனவே பாகிஸ்தான் ஒரு பக்கம் அலறிக் கொண்டிருக்கின்றது. அந்த நாட்டினுடைய கராச்சி, லாகூர், ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களுக்குள் எல்லாம் இன்று காலை திடீரென்று வானத்திலே பறந்து வந்த ட்ரோன்கள் தாக்குதலை நடத்திவிட்டு சென்றிருக்கின்றன. அதில் பல கட்டடங்கள் சிதைந்திருக்கின்றன. ராணுவத்துக்கு தொடர்புடைய கட்டடங்களும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ட்ரோன்கள் எங்கிருந்து வந்தன, யார் தாக்கினார்கள், இந்தியா தான் அந்த ட்ரோனை பயன்படுத்தி இருந்ததா, ஒருவேளை இந்தியா ட்ரோனை அனுப்பியிருந்தால் பகிரங்கமாக இந்தியாவே சொல்லி இருக்குமே. ஏனென்றால் நேற்றைய தினமெல்லாம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ராணுவத்தினுடைய 2 பெண் உயர் அதிகாரிகள் உலக அரங்கிற்கு இந்தியா நடத்தியிருந்த அந்த தாக்குதல் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதுபோன்று இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தினால் பகிரங்கமாக அந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன, தாக்குதல் நடத்தியது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பாக இதுவரை இந்திய தரப்பிடமிருந்து
அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை. எனவே பாகிஸ்தான் குழம்பி நிற்கின்றது. இந்த குழப்பத்துக்கிடையே இரண்டு முக்கிய மத்திய அமைச்சர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் பாகிஸ்தானை கதிகலங்க செய்யக்கூடிய விதமாக அமைந்திருக்கின்றன. பாகிஸ்தானுக்குள் இன்னும் எங்களுடைய நடவடிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொன்ன தகவலும் அந்த ட்ரோன் தாக்குதலும் ஒப்பீடு செய்து பாகிஸ்தானியர்களால் பதற்றத்தோடு பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்தூர் அந்த குங்கும பொட்டு நடவடிக்கை இன்னும் நிறைவடையவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லி இருப்பதும் பாகிஸ்தானுக்கு பதற்றத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது. இந்த பதற்றத்தின் காரணமாக ஒன்றிரண்டு ஏவுகணைகள் வெற்றிகரமாக இந்தியாவிற்குள் இறக்கிவிட்டோம் என்றால் இந்தியாவும் ஒரு பணிந்து பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று பாகிஸ்தான் நினைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கான முயற்சியாகத்தான் இன்று அதிகாலையிலே ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றிரண்டு ஏவுகணைகளை இந்திய நிலப்பரப்புக்குள் தரையிறங்க செய்து விட்டாலே எங்களிடமும் ஆயுதங்கள் இருக்கின்றன, நாங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்துவோம், நீங்கள் தாக்கிவிட்டீர்கள், சரி அமர்ந்து பேசி முடிவெடுக்கலாம் என்று இந்தியாவை பணியை செய்து பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்து விட முடியும் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அது போன்ற ஏவுகணைகளை வீசுவதற்கான பணிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த ஏவுகணைகள் அனைத்தும் பஞ்சாபினுடைய அமிர்தசரத்தை நோக்கி வந்த நிலையில் நடுவானிலேயே தாக்கி அழிக்கப்பட்டு விட்டன. இது மட்டுமல்லாமல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே ஒருபோதும் பாகிஸ்தானால் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வந்து அந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்த முடியாது என்பது தெரிய வந்திருக்கின்றது. இத்தனைக்கும் அமிர்தசரஸ் என்பது எல்லை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருந்து மிக மிக சொற்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் அமிர்தசரஸ். அப்படிப்பட்ட ஒரு நகரத்திற்கு உள்ளாகவே ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை வைத்திருக்காத பாகிஸ்தான் இதுபோன்ற தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியாவோடு எப்படி ஒரு மரபு வழிப்பட்ட போரில் ஈடுபட முடியும்? மரபு வழிப்பட்ட போர் என்றால் நேருக்கு நேராக துப்பாக்கிக்கு துப்பாக்கி, பீரங்கிக்கு பீரங்கி, ஆயுதத்திற்கு ஆயுதம் என்று நேரடியாக ராணுவமும் சண்டை போட்டுக் கொள்வது. ராணுவத்தோடு சண்டை போடக்கூடிய அளவிற்கு இந்திய ராணுவத்துடன் சண்டையிடக்கூடிய அந்த தயார் நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதன் காரணமாகவே ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தொடர்ந்து இந்திய மக்களை நோக்கி, காஷ்மீரி மக்களை நோக்கி கண்மூடித்தனமாக பீரங்கிகளை சுழல வைத்து ஒரு சுழல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஷெல்லரி குண்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய தடை செய்யப்பட்ட குண்டுகளை கொண்டும் இந்திய வான்பரப்புகளுக்குள் ஊடுருவ முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ராணுவ வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய நிலைகளையும் இரவு நேரங்களில் மட்டும் தாக்குதல் நடத்தி அழிக்க முற்படுகின்றார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் என்ற தகவலை எல்லாம் பார்க்க முடிந்தது. இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் சர்வதேச அளவில் ஒரு எதிரொலியை ஏற்படுத்தும் என்று பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள், இஸ்ரேல், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இந்தியாவின் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை ஆதரித்துள்ளன.